இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? நான் வந்து ஷாப்புக்கு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லை. நான் ஆரியன் வந்து ரொம்ப நாளாக பூரி கேட்டுட்டு இருந்தான். ஆனால் வந்து வீட்டில் வந்து அரைச்ச கோதுமை மாவு இல்லை. அதனால சரி இன்னைக்கு ஃபைனலாக போய் கடையிலே கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். பூரி போட்டுடலான்னு சொல்லிட்டு பூரிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச பன்னீர் இருந்தது. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பச்சை பட்டாணி கிடச்சிது. ஸோ அதை வாங்கி க்ளீன் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். வேணுன்றப்ப எடுத்துக்கலான்னு. ஸோ அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இன்னைக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா, ஆனால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து நான் கிரேவி மாதிரி பண்ணுவேன், அதாவது குழம்பு மாதிரி பண்ணுவேன், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வீடியோ எடுத்துகிட்டே பண்ணோன்னா அப்படி தான் வரும், பர்ஃபெக்டாக வராது. வீடியோ எடுக்காத அன்னைக்கு கூட எல்லாமே பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றும் கோணல் மானலாக வரும், இல்லைன்னா உப்பி போகாது. பட் இன்னைக்கு ஃபைனலி உப்பி போயிடுச்சு. பட் வந்து கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு பாதியில். அதுக்கப்புறம் போய் கேஸை மாற்றி விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சாப்பிடும்போது குழந்தைங்க அழுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். மோஸ்ட்லி நான் எங்கள் அம்மா சாப்பிடும்போது தான் பாப்பா அழுகும். இன்னைக்கு நான் சாப்பிடும்போதே பாப்பா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அம்மா பார்த்துக்கிறேன் நான், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே அம்மா க்ளீனிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. பாப்பா நான் வச்சுட்டு இருந்தேன். ஆரியன் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து விளையாடுங்கன்னு ஒரே அழுகுங்க. டைம் 9:30 ஆயிடுச்சு, இல்லைன்னா போய் விளையாடுவேன். பாப்பா இப்போ எழுந்திரிச்சாங்கன்னா நைட்டு 1 மணிக்கு மேலே தான் தூங்குவாங்க. அதனால் அவங்கள படுக்க வச்சுட்டு போக முடியாது தனியான்னு சொல்லிட்டு நாளைக்கு விளையாடலான்னு சொன்னதுக்கு ஒரே அழுகுங்க. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன். இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் கேட்கும்போது அவங்க கூட விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட்டி ஃபீலிங் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல.